ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம வராது அப்படி சொல்ல முடியாது. அது வரும், எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. கஷ்டம் வராதுன்னு சொல்ல முடியாது, வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது, வீழ்ச்சி வராதுன்னு சொல்ல முடியாது, நோய்கள் வராது அப்படி சொல்ல முடியாது. இப்படி சில விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் அதை அப்படி நினைக்க முடியாது. என் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பேன் அப்படின்னு யார்ட்டையா கேட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். மேடு பள்ளமும் நிறைந்த ஒரு பாதை தான். கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்த பாதைகள் எல்லாமே வரும். அதான் திருமணத்தில் கூட அப்படி கேட்குறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படின்ட்டு. அது ஒரு இருக்கட்டும். அப்படி இருக்காங்களா அப்படின்னா இன்றைக்கி அநேக குடும்பத்தில் கேள்வி. உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கணவனோடு மனைவியோடு இசைந்து எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா நாட்களிலும் எல்லோரும் நமக்கு அனுகூலமாக இருப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அனுகூலமாக இருக்குது. நமக்கு ஆசை எப்படி தான் எல்லா சூழ்நிலையும் நமக்கு அனுகூலமாகவே இருக்கணும் அப்படின்ட்டு. இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் அனுகூலமாக இருந்துட்டு நம்ம பிரச்சனை இல்லாமலே போயிடலான்னு பார்க்குறோம். அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் செய்யாது. தேவன் அந்த வழியை நமக்கு வைக்கலை. எல்லா பாதைகளிலுமே நம்ம கடந்து போகணும். அப்போ தான் அது தேவன் எப்படி நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பலவிதமான பாதைகள் போகும்போது தான் மனுஷனுக்கு தேவனுக்கு உண்ட வித்தியாசமே நம்ம அறிய முடியும். அதனால தான் கிறிஸ்துவுக்காக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஏன்னா அந்த துன்பத்தின் நடுவில் தான் கர்த்தர் இருப்பார். இந்த உலகத்தில் எல்லா நேரமும் மனுஷங்க இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஆபத்துன்னு ஒன்று வரும் பொழுது, பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பம். சில மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் இருப்பதில் ரொம்ப சொற்பம். ஆனால் எப்போதுமே நமக்கு ஆபத்துன்னு ஒன்று வந்தால் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. வாழ்க்கையில் நம்ம அந்த இடத்த வேறு யாருக்கும் கொடுக்கறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழந்துருதோம். ஆபத்துன்னு ஒன்று வந்து ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார் அப்படிங்கிற சிந்தையோடையே நம்ம சிந்தையை வச்சுட்டோம் அப்படின்னா எதற்கும் பயப்பட மாட்டோம். எதை பார்த்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக ஒரு ஆபத்தை சந்திக்கிறோம், அப்படி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா ரைட். எப்போ ஒரு ஆபத்திலே நமக்கு ஒரு பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிருவோம், யார் நமக்கு துணையாக இருக்கிறா அப்படின்ட்டு. யார் துணையாக இருக்கிறா? ஆண்டவர் மட்டும்தான். பவுலுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, தப்ப முடியாத ஒரு ஆபத்து ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 21:32 வாசிக்கும் பொழுது, உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்துக்கு ஓடினான். சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். பாருங்க, பவுல் எருசலேமில் வசமாக மாட்டிக்கிட்டான். அவனை விரோதிக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் அவனை புறம்பே, தேவாலயத்தை புறம்பே கொண்டு போய் கொன்றணும் அப்படின்னு நினச்சாங்க. கூட்டம் கலகமாயிற்று. இப்போ ஆண்டவர் யார் மூலமாக கிரியை செய்தார் பாருங்க, சேனாதிபதியின் மூலமாய் கிரியை செய்கிறார். அவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, அதுதான் ஆண்டவர் அனுப்பிய தூது. என்ன அப்படின்னா, ஊரே கலகமாக இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அவன் உடனே போலீஸெல்லாம் கூப்பிட்டு உடனே வாரான். அங்கேருந்து பவுல் தப்பி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, மனித உதவிகளே உங்களுக்கு இல்லையா, நம்பினவங்களாம் தூரம் போயிட்டாங்க, என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு நான் நினைக்கல, அப்படி ஒரு எதிர்பாராத ஆபத்து வந்துட்டு கவலையே படாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களை நினைச்சு அனுகூலமாக இருந்து தப்பு வைத்து ஜீவனோடு சுகத்தோடு நடத்துவார். தைரியமாக இருங்க.